ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரகாஷ். இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுது இது. இனி நம்ம தந்தூரி சிக்கன் பண்ண போறோம். நம்ம அதுக்கு 2 கோழி ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்க தந்தூரி சிக்கன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தந்தூரி பண்றது 2 கோழி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, கோழி நல்லா க்ளீன் பண்ணி அருமையா இருக்கு கோழி. இப்போ நம்ம அது மசாலா நல்லா ஊறுறதுக்காக நல்லா எல்லா பக்கமும் நல்லா அறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அறுக்க போறோம். இந்த மாதிரி நல்லா நீங்களும் பண்றதா இந்த மாதிரி நல்லா அறுத்துக்கோங்க. நல்லா ஆழமா இருங்க, அப்பதான் கண்டிப்பா நல்லா மசாலா ஊறணும். நல்லா ஊறினா மட்டும்தான் நம்மளுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்போ பாருங்க, எல்லா இடமும் நல்லா அறுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பக்கமும் அழகா நல்லா இந்த கறி அதிகமா இருக்கிற எல்லா இடமும் நல்லா அறுத்தா மட்டும்தான் நல்லா மசாலா ஊறும். அடுத்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, தயிர் தேவையான அளவு. இப்போ பாருங்க, மிளகாய் தூள் தான், ஆச்சி மிளகாய் தூள் தான் போடணும். வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள்லாம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கினேன். அடுத்து 65 மசாலா. நான் 65 மசாலா எனக்கு போட்டால் எனக்கு பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அடுத்து சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நானும் சால்ட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போடல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மசாலா எல்லாம் கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா நம்ம அதை பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணியில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த கேர்டில் இருக்கிற இதுவே அந்த அந்த பதமே போதும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே தேவையில்ல. ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சால்ட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு கூட திரும்ப வேணும்னா மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா கலக்கும் போதே நீங்கள் செக் பண்ணி மசாலா ஆட் பண்ணிட்டா தான். அப்படி இல்லைன்னா திரும்ப எதுவும் பண்ண முடியாது. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது மசாலா கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ ஸ்பைசி கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் திரும்ப மிளகாத்தூள் போட்டு நான் மிக்ஸ் பண்ணேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு மசாலா. அடுத்து இப்போ நம்ம சிக்கன், நம்ம முழு கோழி எடுத்து வச்சு சொல்லி அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கிழிச்சோம் இல்லையா, அதில் எல்லாம் மசாலா நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா எடுத்து நல்லா தடவி விடலாம். நல்லா தேவையான அளவுக்கு மசாலா போட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்க, ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுறோம் மசாலா. உள்ளே வெளியில் எல்லா இடமும் கிழிச்சது, எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா உள்ள வெளியில எல்லா இடமும் மசாலா அருமையா செம்மையா ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மசாலா அப்ளை பண்ணிட்டு பாருங்க, திருப்பி போட்டு எல்லா இடமும் நல்லா மசாலா அப்ளை பண்ணோம்.
நம்ம அந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா போட்டால் மட்டும்தான் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா செம்மையாக இருக்கும். அப்போ தான் நல்லா எந்த அளவுக்கு மசாலா வருதோ டேஸ்ட் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தந்தூரி சிக்கனுக்கு 4 மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. அது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம நெருப்பு ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ நெருப்பு ரெடி பண்ணுறதுக்கு கட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பற்ற வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. 2 பக்கமும் கொம்பு நட்டாச்சு. நட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளை சுற்றி வர்றதுக்கும். பாருங்க, பற்ற வைக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம அடுத்து நல்லா நெருப்பு மூட்டிட்டு நெருப்புலாம் நல்லா வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் கோழியை கட்டி நம்ம அந்த கொம்பு மேலே வைக்கலாம். இப்போ பாருங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெருப்பு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா அனல் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நம்மள நல்லா அந்த கோழியை நல்லா வேக வைக்க முடியும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நெருப்பு எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ தான் நல்லா எரியுது. நல்லா எரிய வச்சு நம்ம நெருப்பு வர வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா நம்ம சுடுறதுக்கு நல்லா இருக்கும். தந்தூரி செய்யறதுக்கு அப்போ தான் நெருப்பு நிறைய இருந்தால் தான் நம்ம தந்தூரி நல்லா செய்ய முடியும். அதே மாதிரி தீ நிறைய எரிய விடவும் கூடாது. நிறைய எரிய விட்டால் தீஞ்சிரும். நம்ம வீடியோ எண்டில் பாருங்கள் கோழி எந்த அளவுக்கு நம்ம எரிய வச்சுருக்கோங்க. நீங்கள் பண்ணும்போது பார்த்து நிறைய நெருப்பு வச்சு அழகாக பண்ணிக்கோங்க. இந்தமாரி எரிய வைக்காதீங்க அதிகமாக. நெருப்பு கட்டிட்டு தான் சுடணும். இப்போ நம்ம கடப்பாறையில் எடுத்தாச்சு. நம்ம கொம்பு கிடைக்கல, அதனால் நம்ம கடப்பாறையில் எடுத்து போட்டாச்சு. மசாலாலாம் அப்ளை பண்ணி நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம அந்த கொம்பு மேலே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது சுத்தாமல் இருக்குது நம்ம கட்டுக்கல்லி போட்டு நம்ம சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாக சுற்றினா தான் கடப்பாறையில் வேறு கட்டியிருக்கோம் நம்ம. இரும்பு அதெல்லாம் வழுக்கும் கோழி வழுவழுப்பாக இருக்கிறதுனால. அதனால் நம்ம டைட்டாக கட்டிக்கலாம். கட்டிட்டு அந்த கொம்பு மேலே வச்சுட்டு அழகாக சுற்றிக்கிட்டா அது மாட்டு வேகும். இப்போ பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டினா மட்டும்தான் அது சுத்தாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம டைட்டாக கட்டுறோம். அப்படி இருந்துமே கடப்பாரை கண்டிப்பாக வழுக்க தான் செய்யும். வழுக்குச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா வேக வைக்க முடியாது. அப்புறம் ஒரே பக்கம் தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஆகும். வேகாமல் போகலாம். இந்த மாதிரி கூட ஆகும். அதனால் நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கடப்பாரை மட்டும் எடுத்துக்காதீங்க. கம்பி அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா சைடில் ஏதாவது டைட் பண்ணி கட்டுற மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கம்பி அந்த மாதிரிலாம் எடுத்துக்காங்க. நீங்கள் அழகாக குச்சி பச்சை குச்சி எடுத்துக்கோங்க. அந்த எஸ்என்எஸ் வராத மாதிரி குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த குச்சியோட ஃப்ளேவர் வந்து நம்ம கோழியில் ஊறிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்காது. இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுற பாருங்க. கட்டினாலும் வழிக்குன்னு தாங்க போகுது. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. எவ்வளோ டைட்டாக கட்டினாலும் சுற்றுதுங்க கோழி. நம்ம இரும்பு முடிஞ்ச வரைக்கும் இரும்பில் கட்டாதீங்க. கட்டினீங்கன்னா நம்ம சைடில் 2 பக்கம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் வச்சு கட்டிக்கோங்க. இல்லைன்னா இரும்பில் கட்டாதீங்க. நம்ம குச்சி பச்சை குச்சி ஏதாவது எஸ்என்எஸ் அந்த குச்சியோட ஃப்ளேவர் தெரியாத குச்சா பார்த்து நம்ம வெட்டி அதில் கட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 கோழியும் நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கலாம்.
நல்லா டைட்டாக கட்டியாச்சு. அடுத்து இப்போ அந்த கொம்பு மேலே வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தீ மைல்டாக அந்த கோழிலே படக்கூடாது, அந்த மாதிரி தீ எரியவும் கூடாது. நல்லா அதிகமாக நெருப்பு வச்சு அந்த அனல்லே நம்ம வேக வைக்கணும். நல்லா நெருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு அனல் இருக்கோ அந்த அளவுக்கு கோழி நல்லா வேகும். அந்த மாதிரி அழகாக நல்லா நம்ம சுற்றி விடலாம். சுற்றி விட்டு நல்லா வேக வைக்கணும். தீயாமல் பார்த்துக்கணும் நம்ம. நல்லா பாருங்க, நல்லா அனல் வெந்துட்டு இருக்கு. நல்லா பார்த்து தீயாமல் பார்த்து சுற்றி விடணும். அதே மாதிரி பட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. வெந்துட்ட பிறகு நல்லா சுற்றி விட்டு அது மேலே அப்ளை பண்ணிட்டு நல்லா சுட்டாதான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து பட்டர் வாங்கிட்டு வரல, பட்டர் மறந்துட்டேன், வாங்கிட்டு வராமல் விட்டேன். நம்மளுக்கு பட்டரும் கிடைக்கல இந்த பக்கம் எங்கள் சைடு, அதனால நான் பட்டர் வாங்கிட்டு வரல. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் அந்த மாதிரி ஆயிலெலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, பட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பண்ணுங்க. பாருங்க, இப்போ செஞ்சுட்டே இருந்தேங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே கோழி நல்லா வெந்துட்டு கோழி நிற்கவே இல்லைங்க, சுத்த ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த டைம் கடப்பாரி இல்லை, அந்த மாதிரி கம்பி இல்லை, எதுவுமே கட்டிடாதீங்க. நீங்கள் அழகாக குச்சியில் கட்டி செய்யுங்க. நம்ம செஞ்சது ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்த ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ டைட்டாக கட்டினாலுமே நிற்கலை. அது பாருங்க, நானே கையை வச்சு தாங்க பிடிச்சேன். ஒரு சில டைமில் நிற்கலைங்க. பாருங்க, பட்டர் நான் எங்கள் சைடு கிடைக்கல, அதனால் என்னால் பட்டர் வாங்கிட்டு வர முடியல. அதனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுறாதீங்க. இப்போ பாருங்கள், ஆயில் பட்ட உடனே நெருப்பு எப்படி எரியுது பாருங்கள். அதனால் ஆயில் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் பட்டர் வாங்கிட்டு வந்து மேலே தடவிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எரியக்கூடாது, நெருப்பில் தான் வேகணும். அந்த மாதிரி எரியவே கூடாது. தீ எரிஞ்சால் மட்டும் கோழி தீஞ்சிரும். அந்த மாதிரி மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் தீஞ்சியே போச்சுங்க. பிடிக்கவே முடியலங்க. சுற்றி நிற்க வச்சாலும் நிற்கலை, அப்படியே சுற்றிட்டு போகுது. டைட்டாக கட்டியும் நிற்கலைங்க. பாருங்க, நல்லா வேக வச்சுட்டு இருக்கோம். நல்லா வேகணும். இன்னும் இல்லைங்க, நம்ம தம்பி வந்து தலையும் கல்லீரலும் சுட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம அப்படியே ஒரு கட்டு கம்பியில் கட்டி ஒரு பக்கம் தொங்க விட்டாச்சு அதை. அதனால தான் அதை தூக்கி அந்தாண்ட போட்டேன். நெருப்பு இந்த பக்கம் பத்தலை, அதான் தூக்கி அந்த பக்கம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு பக்கம் இப்படி தீஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. எண்ணெய் மட்டும் போட்டுறாதீங்க, பட்டர் வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நெருப்பு எரிய விடாதீங்க. இந்த மாதிரிலாம் அழகாக நிறைய நெருப்பு கட்டி வர வச்சு யூஸ் பண்ணுங்க நீங்கள். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தீஞ்சு போச்சுன்னு ஒரு பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இருந்தாலுமே நம்மளது ரொம்ப தீயல, ஒரு லைட்டாக தீஞ்சு போச்சு. இதை பாருங்க, கட்டு கம்மியில் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் கட்டும்போது கரெக்டாக கட்டிக்கோங்க. ஆக மொத்தம் எப்படியோ ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்க, சாப்பிட்டா டேஸ்ட்லாம் சும்மா பாருங்க, சாப்பிட்டா டேஸ்ட்லாம் சும்மா வேற லெவலுங்க. சூப்பரா இருக்கு. நம்ம பண்ணது தீஞ்சு போயிருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க தீயாம மட்டும் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.